இஸ்ரேலை அப்படியே கொத்தாக மூழ்கடிக்க போறாங்களா? இஸ்ரேலின் 55 முக்கிய மின் நிலையங்களை அழிக்க ரஷ்யா உதவி. ஈரானுக்கு பட்டியல் கொடுத்ததாக வெடித்த பிரம்மாண்டமான செய்தி. வளைகுடா போரில் இப்ப ரஷ்யாவும் நேரடியாகவே உள்ளுக்குள்ள வந்துட்டதா என்ற ஒரு பகீர் குற்றச்சாட்டு வெடிச்சிருக்கு. இஸ்ரேலின் மின்சார அமைப்பை முற்றுமுழுதா முடக்கிறதற்காக இஸ்ரேலில் இருக்கிற 55 மிக முக்கியமான மின் நிலையங்கள் மற்றும் எரிசக்தி மையங்களின் ரகசிய பட்டியல் ரஷ்ய உளவுத்துறை ஈரானிடம் கொடுத்திருக்கு என உக்ரைன் உளவுத்துறை இப்ப போட்டு உடைச்சிருக்கு. இஸ்ரேல் வேற எந்த நாட்டில இருந்தும் மின்சாரத்தை வாங்காத ஒரு எரிசக்தி தீவு. அதனால இந்த 55 இலக்குகள் மேல ஈரான் தாக்குதல் நடத்தினா ஒட்டுமொத்த இஸ்ரேலும் நீண்ட காலத்துக்கு இருட்டுல மூழ்கி பெரும் தொழில்நுட்ப முடக்கம் ஏற்படும் என உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு பகீர் எச்சரிக்கையை விடுத்திருக்கார். ஆனால் நாங்க ஈரானுக்கு எந்த உளவு தகவலையும் கொடுக்கல, இது பொய்யான குற்றச்சாட்டு என ரஷ்ய தூதர் இதை அதிரடியா மறுத்திருக்கார். இஸ்ரேலை இருளில் மூழ்கடிக்க ரஷ்யா உண்மையிலேயே ஈரானுக்கு உதவுகிறதா? உக்ரைன் சொல்வது உண்மையா என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கதிகலங்கி இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. யுரேனியத்தை திருட வந்த அமெரிக்கா. விமானி மீட்பு பணிக்கு பின்னால் இருந்த அணுசக்தி ரகசியம் மொத்தத்தையும் ஒரே அடியில் உடைத்த ஈரான். ஈரானிய வான்பரப்பில் வீழ்த்தப்பட்ட F-15E விமானத்தின் 2வது வீரரை அமெரிக்கா மீட்டுவிட்டதாக ஜனாதிபதி டிரம்ப் அறிவித்துள்ள நிலையில் அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய நிழல் யுத்தம் நடந்திருப்பதாக ஈரான் இன்று பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க விமானி கோகிலுயே மற்றும் போயர் அகமது மாகாணத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டது. ஆனால் அமெரிக்க படைகள் மத்திய ஈரானில் தரையிறங்க முயன்றது ஏன் என ஈரானிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகே கேள்வி எழுப்பியுள்ளார். விமானியை மீட்கிறோம் என்ற போர்வையில் ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை திருடிச் செல்வதே அமெரிக்காவின் உண்மையான நோக்கமாக இருந்திருக்கலாம் என்ற சாத்தியத்தை யாராலும் புறக்கணிக்க முடியாது என ஈரான் ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டது. அமெரிக்கா சொல்லும் துணிச்சலான மீட்பு பணி என்பது உலக நாடுகளை திசை திருப்பிவிட்டு ஈரானின் அணுசக்தி ரகசியங்களை கைப்பற்ற நடத்தப்பட்ட ஒரு நாடகம் என்பதே ஈரானின் வாதமாக உள்ளது. அமெரிக்கா உண்மையில் விமானியை மீட்கத்தான் வந்ததா அல்லது ஈரான் சொல்வது போல யுரேனியத்தை திருட முயன்றதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்த யுரேனிய திருட்டு புகார் ஈரானின் அடுத்த கட்ட தாக்குதலை இன்னும் தீவிரப்படுத்தும் எனவும் இது அமெரிக்காவுக்கு நல்லது இல்லை எனவும் சர்வதேச நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.